இதுதான் பொல்லியதாவே ஐயோ அடித்தால் அந்த அர்ஜுன் மொத்த வித்தையும் கத்து கொடுக்குறான் நம்ம கொண்டிருக்கிறான். அதனால் சத்து வளர்த்து பிறந்தோன். ஆமா சத்தியம் தவற மாட்டான். சத்தியம் தவற மாட்டான். சத்தியம் கோடிட்டா சத்தியம் கோடிட்டால் அதுக்குள்ள அகப்பட்டு விடுவான், அவனை கொண்டு விடலாம். அதற்காக ஓய் மைத்துனா ஓய் அந்த பீமனை கொலை பண்றது. ஆமா சிவபெருமானை கோரி தவத்த புரிந்து கொன்றமனை கொண்டு வந்தா எல்லவோ. ஆமா அந்த கொன்றமனை ஞாபகம் முடியாது. அந்த பீமனை கொள்வதற்கு நான் வைத்துக் கொள்கிறேன். பீமன் ஜலதோக நான் ஆட்சி போடுறேன். நாச்சியாம நீ பேவிடாத யான் ஜல்ல என்ன நீ. ஆமா அந்த பீமன் உடம்பு நான் ஆட்சி போடுறேன். நீ பேவிடாத. சரி ஆகட்டும் போடு. ஏய் நான் கொண்டமனை கையில் அடிச்சு ஏய் நான் ஊர் கொண்டமனை கையில் அடிச்சு கொண்டமனை கையில் அடிச்சு அடிமன அந்த பர்மனை கொண்டு கொண்ட மாலையை இத பத்தி அடி உயிர்
குமாரே என் பெரியதை பார்க்க முடியாது. ஒரு சால் வைத்துங்க. குருவே அபிமானம் வந்து இவன் திறமையாக என்ன செய்கிறான்? ஜான் போய் வாங்கி விட மாட்டேன் நம்ம முறைக்கு 10 பேருமே. ஆமா குருவே அவன் கை கட்டு. இவனை கலந்தேறு சிறந்தேறு நான் கை கட்டு. குடிக்கொண்டிருக்க இவனை வலிக்க வேண்டும். அனுப்பி என்பார் வல்லுகரம் அனுப்பி என்பார். சத்ருவன் சொல்றதால ஆமா அண்ணா தம்பி துரியோளோ போன ஊர்ல சொல்லிட்டு போறேன். இந்த இனந்து தரவாரு அறுக்கிறேன் பார் விலங்கு கையா சகுனி மாமா ஜகுனி குலத்தை கெடுக்க வந்த கோடை வெளியே விட முடியுமா முடியாதா என் வார்த்தை கேளடா ஜகுனி குலத்தை கெடுக்க வந்த கோடை ஆடி காம்பி மாமா வருக அவனுடைய வலதுகால் ஆமா வலதுக அருக்குரன் பார் வலது பாரம் வலது பாரம் அவனை விட்டு வைக்க இது அவனோட ஆமா
ஒரு ஓரத்து அடி சேனை இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது. ஓய் மஜா உன்னாலதான் முடியும். அதுதான் உன்னை ஆண்டாளு கொண்டு வந்துக்கிறேன் நானு. மாமா அந்த அபிமன்னனை அப்படியே சிலவ துண்டிக்க வேணும். பையன் அபிமன்னன் எத்தனை பேர் அறித்தான், அவன் சிரம் அறிபட்டது. இன்று 13ஆம் நாள் யுத்தம் நமக்கு வெற்றி வெற்றி. ஒன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோமா அர்ஜுனன் வருவான். ஆமா நம்மள செத்து தடி சபைகளே, 13ஆம் நாள் யுத்தம் அபிமன்னன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகம் இதுவரை முடிவடைகிறது. இதற்கு பிறகு கர்ணன் மோட்சம் விஜயன வெற்றி என்று சொல்லக்கூடிய நாடகம் நடைபெறும். அனைவரும் அமைதியாக வந்து கண்டுகளிக்கலாம்.